ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரேம்குமார். ஆஹ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிருக்கு. ஸோ என்னன்னா ஆஹ், என்னென்னா எனக்கு இந்த ஈவினிங் தான் செக் இன்ஜின் லைட்டே எரிஞ்சுது. ஸோ அதுக்கு வித்தின் ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன்லேயும் மெசேஜ் வந்தது. அதே சமயத்தில் கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் எரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் எரியுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சார், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நியர்பை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள், எனக்கு உடனே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதான் இப்போது இங்கே பெருங்குடியில் இருக்கிற கம்பெனி ஃபேக்ட்ரி அவுட்லெட் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னென்னா ஜஸ்ட் இன்றைக்கி ஈவினிங் வாட்டர் வாஷ் தான் பண்ணேன். வாட்டர் வாஷ் பண்ணிட்டு செயினி க்ளீன்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் பார்த்தேன். உடனே இன்ஜின் லைட் எரிஞ்சது. சரி என்னதா தெரியலையே, எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. உடனே இப்போ கால் பண்ணாங்க. ஸோ என்ன தான் பண்ணுறாங்கன்றது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போது சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்துட்டேன். என்னென்னா வாட்டர் வாஷ் நீங்கள் பண்ணீங்க, வாட்டர் வாஷ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் பண்ணேன் அப்படின்னு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சுவிட்ச் மாடியூலில் என்ன பண்ணியிருக்காங்க, லைட்டாக தண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் எப்படி வாட்டர் வாஷ் ப்ரெஷர் வாஷ் பண்ணீங்களா இல்லை ஜஸ்ட்டு ஓஸில் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நார்மல் ஓஸில் தான் அடித்தேன், வீட்டில் தான் அடித்தேன், நான் எங்கேயுமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாம் சார், இது நீங்கள் ஓஸில் அடித்ததுனால தான் வந்து நீங்கள் அந்த மாடியூலில் வந்து பட்டிருக்கு தண்ணி. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட்டு, ஓகே, சரி சார். அப்போ பார்த்துட்டு அவங்க லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சிஸ்டம் வச்சு செக் பண்ணாங்க. வச்சு பார்த்ததில் லைட்டாக எரர் காமிச்சிது. ஸோ எரர் காமிச்சோன்னு என்ன பண்ணாங்க, எல்லாமே கிளியர் பண்ணாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு எரர் ஒன்று காமிச்சிது, ஏபிஎஸ் எரர் காமிச்சிது. ஸோ எல்லாம் இதனால் தண்ணி போட்டதுனால எரர் எல்லாமே காமிச்சிது. ஸோ என்ன பண்ணாங்க, எல்லாமே கிளியர் பண்ணி ஒரு வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் வெஹிக்கிள் வந்து கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் நல்லா அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. கீப் ராக்கிங் ராயல் என்ஃபீல்ட் அண்ட் தென் சர்வீஸ் சென்டர். தேங்க்யூ. அடுத்த வீடியோ என்னென்னா செக் இன்ஜின் லைட் என்னன்னு தெரியல, திடீர்னுட்டு இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ணேன். இன்றைக்கி நான் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வாட்டர் வாஷ் பண்ணி செக் பண்ணேன். பார்த்தா வந்து செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சுது. இந்த இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா, இது வந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த இன்ஜின் லைட் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆஃப் ஆகலை. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தா இந்த மாடியூல் ஸோ இந்த மாடியூல் என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா ரிமூவ் பண்ணி இன்னும் ஒன்று க்ளோஸ் பண்ணாமல் எப்படி விட்டாங்க. ஸோ இந்த மாடியூல் இருக்கு இல்லையா, ஸோ இது ஓப்பன் பண்ணி அவங்களோட இதில் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்த உடனே என்னாச்சு, நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிங்க இல்லையா, வாட்டர் வாஷ் பண்ணதுனால அதில் வந்து மாடியூலில் வந்து தண்ணி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இதில் என்னென்னா, இந்த செக் இன்ஜின் லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த செக் இன்ஜின் லைட்டு எரிஞ்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் நினைக்கிறேன், ஒரு 5 to 10 நிமிஷம் நினைக்கிறேன், என்ன ஆகிடுச்சு,
எனக்கு ஃபோன்லேயும் வந்து மெசேஜ் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் உங்கள் வண்டியில் வந்து செக் இன்ஜின் லைட் வந்து எரியுது, நியர்பை சர்வீஸ் சென்டரில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க சர்வீஸ் சென்டருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எப்பயோ போயிடுச்சு. இந்த 5 நிமிஷம் கேப்பில் மெசேஜ் எனக்கும் மெசேஜ் வந்துச்சு. இன்பிட்வீன் கேப்பில் அவங்களுக்கும் ஆரியோட சர்வீஸ் சென்டருக்கும் வந்து மெசேஜ் போயிருக்கு. ஸோ கஸ்டமர் கேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பிக்மிங் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனால ஜிபிஎஸ் எல்லாமே ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒன்று ட்ராக் பண்ணுறாங்க. எதாவது ஃபால்ட்டு அந்த மாதிரி எதாவது ஒன்று இஷ்யூ இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக வந்து கம்பெனிக்கே இன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த டேட்டா வந்து அங்கே கலெக்ட் ஆகி அங்கேருந்து கஸ்டமர் கேர் மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செக் இன்ஜின் லைட் வந்தால் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ போயிட்டு அந்த கிளியர் கோட் பண்ணிவிட்டு நான் வந்து வந்தேன். ஸோ போப்பு வந்து நான் அந்த ஒரு வீடியோவும் இருக்கும், நான் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். செக் இன்ஜின் லைட்டு நான் ஏன்னா உள்ளே போனால் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணல வீடியோ எடுக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோ அடுத்த கொஞ்சம் நிமிஷத்துலேயே அந்த ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ செக் இன்ஜின் லைட் வந்து இருக்க போது ஒரு வீடியோவும் செக் இன்ஜின் லைட் இல்லாத போது ஒரு வீடியோவும் போடுறேன். என்ன ஒரு இஷ்யூனா, நம்ம வாட்டர் வாஷ் பண்ணப்போ வந்து கன்னில் பண்ணால் சேஃப்டின்றாங்க. அதாவது நீங்கள் ப்ரெஷர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மைன்யூட்டாக தான் போகும். இதுவே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஓஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஓஸில் அடித்ததுனால என்னன்னா போயிட்டு அந்த மாடியூலில் போயிட்டு அந்த சென்சாரில் போயிட்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கு, மைல்டாக தண்ணி போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, தண்ணி நல்லா பிசுன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணாங்க, ஓடிபி போட்டு செக் பண்ணி அதை டயக்னோஸ் போட்டு எரர் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆகலை ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே கிளியர் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க. வண்டி நல்லாயிருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வேறு எதாவது ஃபால்ட் ஏதாவது செக் பண்ணாங்க. சின்னதாக வந்து ஒரு ஏபிஎஸ் சென்சார் வந்து சின்னதாக ஒரு எரர் காமிச்சாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாமே வண்டி பக்காவாக இது பண்ணி கொடுத்துட்டாங்க. வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் இந்த வண்டியில். ஸோ நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று நல்லா கன் யூஸ் பண்ணி அடிங்க. அப்படி இல்லைன்னா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஒரு ½ hour 1 hour வந்து வண்டி டச் பண்ணாது, அது ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகட்டும். ஓகேங்களா? ட்ரைன் அவுட் ஆகிடுச்சுன்னா அதோட நார்மலாக வந்து அந்த இன்ஜின் லைட்லாம் எரியாது. நான் என்ன பண்ணேன், வாட்டர் வாஷ் பண்ணி நான் வண்டி எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ இஷ்யூன்னு இல்லை, அது சின்ன ஒரு மிஸ்டேக், அது என்னோடய மிஸ்டேக்கு, கம்பெனி வண்டியோட மிஸ்டேக் இல்லை. அது அந்தளவுக்கு வண்டியும் வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக நல்ல ஒரு பக்காவாக இருக்குது வண்டி. ஸோ சின்னதாக ஒரு வாட்டர் போனாலும் அது இண்டிகேஷன் காமிக்குது, நல்ல ஒரு இது. அது மட்டும் இல்லை, வண்டிக்கு இண்டிகேஷன் காமிக்குதோ இல்லையோ, நம்மளுக்கு டேரெக்டாக ஒரு மெசேஜோ வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வண்டி வந்து இதுவாக இருக்குது, நீங்கள் செக் இன்ஜின் லைட் வந்து இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். உடனே வந்து அவங்க சைட்லேருந்து கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ வயசில் பார்த்தீங்கன்னா நல்ல 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 இது வேலை பார்க்குறாங்க ராயல் என்ஃபீல்டு கம்பெனி. ஓகேங்களா? இதான் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங்ஸ் வீடியோஸ் வந்து நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து போடுறேன். ஓகே, until then bye.